வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் தொடங்கினதும் நம்ம என்ன பண்ணுவோன்றதே தெரியாமல் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, பீட்ரூட் இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். உண்மையாகவே இது ரொம்ப ஹெல்த்தியான இடியாப்பம். எப்போவுமே பசங்க கலருக்கு அட்ராக்ஷன் ஆவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட்டை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே ஆசைப்பட்டு அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு இடியாப்பம் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றாங்கன்னா இப்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கலர்ஃபுல்லாக கூட ஒன்று சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு நான் தேவையான பொருட்கள், நல்ல ஒரு பெரிய பீட்ரூட்டை கழுவி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோட நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் போட்டோன்னா நமக்கு பிழியறதுக்கு கரெக்டாக வராது. அதை நம்ம நல்லா கொஞ்சம் வெதுப்பான தண்ணி வச்சு நம்ம பெனஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நான் வீடியோவில் காமிக்கல, ஸோ மறந்துட்டேன். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ நம்ம இடியாப்பாச்சி குழாயில் இது நம்ம லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து போட்டாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். நான் இந்த இடியாப்பம் வச்சு தான் வச்சுருக்கேன். நீங்கள் எது வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வாங்கி இருந்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். நமக்கு இந்த உடலெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இடியாப்பக்குள்ளா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக வரும். இது நம்ம ஸ்ட்ரைன் பண்ணவே தேவையில்ல. லைட்டாக ஒரு சுற்றினாலே போகும், நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நான் ஒரு பேட்ச் காலையிலே 7 o'clockலாம் ரெடி பண்ணிவிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. எனக்கு ஒரு பேட்ச் ரெடி பண்ணும்போது எங்கள் அப்பா என்னம்மா இது கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இருந்தார் சாப்பிட்றதுக்காக. நான் இது எங்கள் அம்மா வீட்டில் தான் பண்ணிகிட்ருந்தேன். அங்கேருந்து தான் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்தேன் ஒரு 2 நாள். இப்போ நான் ஒரு பேட்ச் நல்லா செஞ்சு முடிச்சிட்டேன். நம்ம இது இட்லி குக்கரையில் வச்சு நம்ம ஒரு 5 minutes நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம், டைட் க்ளோஸ். பாருங்கள், நமக்கு வெந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உண்மையாகவே இது பீட்ரூட்டு கலர் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டில் இடியாப்பம் சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு தொட்டுக்க தேங்காய் பால் தான் எடுத்துருந்தேன். சுடு தண்ணியில் வச்சு எடுத்துருந்தேன். அப்போ தான் நமக்கு திக்னஸாக கிடைக்கும். முழு தேங்காயில் தான் அரைச்சி எடுத்துருந்தேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ணிட்டேன். இப்போ நான் ஹாட் பாக்ஸில் வைக்க போகிறேன். நமக்கு அப்போ தான் சூடாகவே இருக்கும். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக சூடாக இருக்கும். என் தங்கச்சி தான் இதை எடுக்க போகிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தா. என் பையன் ஸ்கூலுக்கு போகிறனால காலையிலே எல்லாரையும் நான் எழுப்பிட்டேன். அந்த டென்ஷன்லேயே என் தங்கச்சி பண்ணிகிட்டு இருந்தா, என்னையும் எழுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அந்த உட்டில் பண்ணோன்னா கொஞ்சம் நூல் கொலன்னு வரும். இது நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 இட்லி தட்டில் வச்சுருந்தேன், 2மே போட்டுட்டேன். இப்போ ஹாட் பாக்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு அகெயின் நான் செகண்ட் பேட்ச் பண்ணி எடுக்க போகிறேன். அது நடுவில் நான் எங்கள் அம்மாவுக்கு பாலக்கீரை தோசை பண்ணியிருந்தேன். அதுக்கு நம்ம பாலக்கீரையை நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நம்ம அந்த இலையை நல்லா போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கழுவும் போது கீரையை வாங்கினோடனே நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம் பாலக்கீரையை. இதோடு நான் கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணியிருந்தேன். கார்லிக் போட்டால் நமக்கு நல்ல மணமாக இருக்கும் தோசை, அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இட்லி தோசையாக நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது, வேறு வழி இல்லை. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஓரளவு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெறும் வெள்ளை இட்லி வெள்ளை தோசை சாப்பிடவே கூடாது, ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. அதனால் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் எங்கள் அம்மாவுக்கு பாலக் ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம் தான் போட்டிருந்தேன். நல்லா நம்ம கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி நம்ம 2 கரண்டி அள்ளி ஊற்றிப்போம். ஊத்தாப்பத்துக்கு லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இதோடு நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கேரட்டு, சில்லி, க்ரீன் சில்லி, கொத்தமல்லி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் எங்கள் அம்மாவுக்கு ஆனியன் மட்டுமே போதும், அதனால்
நம்ம கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு மெயின் வந்துட்டு ஆனியன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பீட்ரூட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரியே வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாலக் தோசை இப்போ நான் நல்லா திருப்பி போட்டுட்டேன். நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள், எதுவுமே உடையில, நல்லாவே திருப்பி போட்டுட்டேன். இப்போது வந்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸு 3 மினிட்ஸு நமக்கு வெந்தால் போதும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சு எங்கள் அம்மாவுக்கு சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு காலையில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து ஒன்று எனக்கு ஊற்றியிருந்தேன். எனக்கு பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. க்ரீன் கலரே இல்லாமல் பாருங்கள், க்ரீன் கலரில் மாவு, ரெட் கலரில் இடியாப்பம். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.